எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு சைட் டிஷ் முட்டையை வச்சு எக் பொடிமாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக நம்ம முட்டை பொரியல் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இது ரோட்டு கடை ஸ்டைலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக வீட்டில் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருள் தான், இதை வச்சு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான பொருள்கள் எப்படி சிம்பிளாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டைக்கான அளவுகள் தான் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே பொடி மாஸ்க்கு நம்ம எந்த அளவு முட்டை எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் எடுத்துக்கணும். 4 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், அதையும் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கக்கூடிய பூண்டு, அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக தூவுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட நம்ம ஒரு சில பொடி வகைகள் சேர்த்து செய்ய போகிறோம். முடிஞ்ச வரை நல்லா ஃபைனாக பொடிசாக எல்லா பொருளையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு அடி கனமான வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகி வரட்டும். பூண்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துடலாம். இந்த டயத்தில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம், தக்காளி ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது, ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பொடிமாஸ் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் எக் வச்சு செய்யக்கூடிய நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 3 எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தோன்னையும் உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த டைமில் முட்டை ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா வாயு தொல்லை எதுவும் நமக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம பூண்டும் சேர்த்து செஞ்சுருக்கிறதால பயப்படாமல் தைரியமாக சாப்பிட்லாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி அடியிலேருந்து மேலே எடுத்து நம்ம போடணும். இதுதான் இந்த பொடி மாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ்ஸே. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நல்லா அடியில் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். ஸோ நம்ம பொடி மாஸ் சாப்பிட்றப்ப 2 பீஸ் நல்லா சாஃப்டாக கிடச்சிச்சின்னா 1 பீஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக டைம் கொடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடியிலேருந்து மேலே பொறுமையாக எடுத்து விடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்தாச்சு. இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான ஒரு கரண்டி வச்சு 1-2மா குத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயாச்சு. நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பொடி மாஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா காரசாரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொடி மாஸ் கூட நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். டிஃபன் ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்ணுன்னா பரோட்டா, சப்பாத்தி இது மாதிரி இருக்கக்கூடிய டிஃபன் ஐட்டம் கூட நல்லா போகும். இதே பொடி மாஸை நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எடுத்துக்கணுன்னா சப்பாத்தி செய்கிறப்ப உள்ளே வச்சு ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து விட்டுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட கடைசியாக கொஞ்சம் சிக்கன் மசாலா உங்ககிட்ட இருக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே நமக்கு ரோட்டு கடை முட்டை மசாலா டேஸ்ட் அப்படியே கொடுக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த எக் பொடிமாஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.